ஹாய் வணக்கம் உறவுகளே. காண்டி வின்பீஸ் என்ற யூடியூப் சேனலூடாக கலந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்து கொழும்பிலே இருக்கின்ற கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே இருந்து ஏர்போர்ட்டிலிருந்து தாய்லாந்து நோக்கி நாங்கள் போகிறோம். அந்த தாய்லாந்து போய் எப்படி இருக்குன்னு சொல்லி அது தொடர்பாக காணொலி பார்க்க போறீங்க. அதோடு இன்றைய தினம் இந்த ஏர்போர்ட் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அது தொடர்பான காணொலியை நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிவன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வேறுகளா தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திலே புறப்படுகை மக்கள் விமான நிலையத்திலிருந்து வேறு வேறு நாட்டுக்கு செல்கின்ற பாதையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த போன்ற பாதைகளிலே பேங்க் ஆஃப் சிலோன் மற்றும் சம்பத் வங்கி மற்றும் கொமர்ஷியல் பேங்க் எல்லாம் பக்கத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இந்த பணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூடுதலான மக்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வேறு நாட்டிற்கு பயணம் செய்வதற்காக வெளிநாட்டவர்களும் மற்றும் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற மக்களும் மற்றும் பௌத்த சமயத்தை பின்பற்றும் பிக்குமார்கள் எல்லாம் அந்த விமான நிலையத்திலிருந்து வேறு நாட்டிற்கு செல்வதற்காக பயணம் செய்து வருகை தந்துகொண்டிருக்கிறார்கள். இருபுறமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கடை எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொளிகளை தான் இந்த காணொளிகளிலே பார்வையிட போகிறீர்கள். அடுத்த காணொளிகளிலே நாங்கள் விமானத்திலிருந்து பயணம் செய்கின்ற காணொளிகளை அடுத்து வரும் காணொளிகளிலே நீங்கள் பார்வையிட முடியும். தற்போது இருபுறமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் அந்த தேவையான பொருட்களை சிலர் வீட்டிலேருந்து மிஸ் பண்ணி வாங்கிய முடியாமல் விட்டுட்டு வந்த பொருட்கள் எல்லாம் இங்கே வாங்கக்கூடிய வசதிகள் இருக்குது. இருந்தாலும் இந்த விமான நிலையத்திலே மிக அதிகமான விலைகளிலே தான் இந்த பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்ய முடியும். வெளியிடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைய விலைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்கே கூடுதலான விலைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த சமயத்தை பின்பற்றுபவர்களுக்கான பிக்கு மற்றும் சைவ சமயத்தை பின்பற்றும் தெய்வங்கள் எல்லாம் இந்த இதில் காட்சிப்படுத்தி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், அந்த சிரட்டையிலெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஒவ்வொரு பொருட்களையும் அந்த விற்பனை செய்வதற்காக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த புத்த சுவாமிகள் மற்றும் அந்த தேங்காயில் செய்யப்பட்ட பொருட்கள், தேங்காய் சிரட்டைகளிலே செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் இதில் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இல்லை பாருங்க, அந்த கிளாஸ் குடிக்கிற அந்த கிளாஸுக்கு பாருங்கள் ஒரு டிசைன்கள் கொடுத்திருக்கணும். ஆக்களோட முகம் அந்த கண்ணாடி மாதிரி மற்ற ஆமைய வடிவில், மற்றது ஸ்ரீலங்காண்டெல்லாம் எழுதி அந்த ஒட்டி இருக்குது இந்த கண்ணாடி அந்த கிளாஸில். அப்படியே மேலே ஒரு இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் அந்த இலங்கையினுடைய பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் அந்த கதகளி, நாடகங்கள், நடனம், அது மற்றும் ஒவ்வொரு பொருட்கள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கின்றன. மற்ற சீட்டு எல்லாம் இந்த வெளிநாட்டவர்களை விரும்பியதை வாங்குவதற்காக மக்கள் அந்த புறப்படுகை போகின்ற பாதைகளிலே இந்த கடைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதில் பார்த்து சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு பொருட்களும் வித்தியாசமான வடிவிலே அமைக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த உலக்க மாதிரி இந்த கப்பில் செய்கிறது. மற்றும் அந்த ஒரு டிசைனுகள் பாருங்கள், வந்த ஒரு டிசைனுகள் மற்றும் இலங்கையிலே செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் உடுப்புகள், இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருட்களை தான் கூடுதலாக இதில் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த தொடர்ச்சியாக அந்த காட்சிப்படுத்தியிருக்கிற பொருட்களை பார்வையிடுவோம் பாருங்கள்.
விமானத்திலே பயணம் செய்யும் ஊழியர்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் தான் அந்த பயணிகளுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொடுப்பதுடன் அவர்களுக்கு உதவியாக நின்று அந்த மக்களுக்கு வருகின்ற பயணிகளுக்கு உதவி செய்கின்றவர்கள் வேறு நாட்டவர்கள் தற்போது தமது கடமைகளை மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடைகளும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பனிஸ் மாதிரி சிக்கன் சப்மைன் 850 ரூபா, மற்றது கிறிஸ்பி சிக்கன் 750 ரூபா, கிறிஸ்பி சிக்கன் 500 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு பொருட்கள் இந்த பனிஸுகளும் விலை கூடினதாக காணப்படுது. இதில் ஒரு ரோல் எல்லாம் 280 ரூபா, மற்ற இந்த பனிஸுகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் 600, 700, 800 மற்ற பனிஸ் எல்லாம் சரியான விலைகள் எல்லாம். இங்கே இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் சரியான விலை பாருங்கள். இதில் கேக்கு 450 ரூபா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விலையிலும் சரியான ஒரு துண்டு வளம்பெறும். ஒரு சின்ன துண்டு கேக் 300 ரூபாயா அப்படியெல்லாம் கூட. இந்த இடங்களெல்லாம் விலை கூடின பொருட்களும் விலைகள் கூடுதலாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா குளோபல் கேன்ஸ் அண்டு போட்டு அதுவும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், எல்லா வகையான பொருட்களையும் இதில் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பாருங்கள் எல்லாம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்டது. இதில் பாருங்கள் இது சிரட்டையில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருட்களை அப்படி காட்சிப்படுத்தி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் ஸ்ரீலங்கா கேஷ்ன்னு சொல்லி எழுதியிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல முழுவதுமாக அந்த கஜு இலங்கையிலே உற்பத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு வர்க்கத்திலே காணப்படும் கஜுக்களை பேக் பண்ணி அந்த போத்தலில் அடைக்கப்பட்டு வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக இதில் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக இந்த இடத்துல கடை முழுவதுமாக ஒவ்வொரு வகையில் காணப்படுகின்ற கஜுக்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா முழுக்க கஜு தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜாமுகள் ஒவ்வொரு பழங்களிலே செய்யப்பட்ட ஜாமுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னாசி மற்றும் மாம்பழங்கள் போன்ற பழங்களில் செய்யப்பட்ட ஜாமுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் பார்வைக்காக விற்கப்பட்டிருக்கின்றது. இல்லை முழுவதுமாக ஜாமுகள் தான் காணப்பட்டு கொண்டிருக்குது. பாருங்க, அன்னாசி ஒரு வகையில் செய்யப்பட்ட பழங்களில் செய்யப்பட்ட அன்னாசிகள் மற்றும் வேறு பழங்களில் செய்யப்பட்ட வச்சிருக்கணும். அத்தோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க சாப்பாடுகள். இதுலாம் சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த கவுண்டர் உள்ளே வந்தோடனே மேல் மாடியிலே தான் லிஃப்டில் போகணும். 2வது மாடியிலே கிடக்குது. இதிலெல்லாம் சாப்பாடு கொஞ்சம் மலிவாக காணப்படுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லி அதில் முழுக்க ஃபுட் சிட்டி மாதிரி தான் எல்லா பொருட்களும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூடுதலாக அந்த சைட் முழுவதுமாக வைன், அதாவது குடிபான பொருட்கள், வெளிநாட்டு சாராயங்கள் மற்றும் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட பொருட்களும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கரையில் முழுவதுமாக சாராயங்கள் மற்றும் பிஸ்கி, கோர்டன் ஒரு வகையில் செய்யப்பட்ட சாராயங்கள் மற்றும் பிஸ்கி போன்றவற்றை வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இது முழுவதுமாக பாருங்கள், அதில் எல்லாம் பிளாக் லேபர்னு எல்லாம் இது கணக்கு இருக்கிறது. முழுக்க சாராய குடிபான வகைகளை தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குண்டு. அடுத்து வரும் காணொளிகளிலே இலங்கை நாட்டிலிருந்து நாங்கள் விமானத்தில் தாய்லாந்து நோக்கி செல்கின்ற காணொளிகளை அடுத்து வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிட முடியும். நன்றி உறவுகளே.